இல்லை, எனக்கு சுத்தமாக இன்னும் புரியலை. ஒரு மனுஷன் இன்னும் என்ன தான் பண்ணால் நீங்கள் வலிக்கு வருவீங்கன்னு எனக்கு புரியலை. அந்த மனுஷனும் எவ்வளோ கஷ்டம் தாங்குவார். அது என்னென்னா, புலி படத்தில் வாங்கின வருமானத்தை மறைச்சி அவர் டேக்ஸ் கட்டாமல் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே அப்போயே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க விஜய் அவர்கள் மேலே. அதுக்கான தீர்ப்பு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1.5 கோடி வருமான வரி அவர் பாக்கி வச்சுருக்காரு, திருப்பி செலுத்தணும்னு சொல்லி அபராதம் போட்டிருந்தாங்க. அதை நான் தப்புன்னே சொல்லலை. ஏன் இத்தனை வருஷங்கள் புலிப்படம் ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷம் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்டே இருக்குமா? 10 வருஷமும் ஒரு 7 வருஷம் கிட்டே இருக்கும். அப்போது அத்தனை வருஷங்கள் வராத கேஸு இப்போ திடீர்னு வந்து 1.5 கோடி அபராதம் செலுத்துங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? விஜய் அவர்கள் பண்ணது தப்பு, அது ரைட்டு. அதை அடுத்தது தாண்டி இத்தனை வருஷங்கள் விசாரிக்காத அந்த கேஸை இப்போ திடீர்னு விசாரிக்க காரணம் என்ன? இப்படி தான் ஜனநாயகம் படத்துக்கு தணிக்கை சான்று தர மாட்டேங்கிறாங்க. விசில் சின்னம்னா விசில் எங்கே போனாலும் அடிக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன் அந்த மனுஷன் மேலே உங்களுக்கு அவ்வளோ வன்மம்? அப்படி என்ன தான் பண்ணிட்டாரு? இதை பற்றியான உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.